இன்னைக்கு மார்ச் 13 வேர்ல்டு கிட்னி டே. கிட்னி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கலாங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு மெயினாக யூரினை வெளியேற்றத்துக்கு கிட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஃபேட்டெல்லாம் சப்போஸ் வெளியேறுதுன்னா யூரின் மூலியமாகவும் அப்புறம் அந்த நம்மளுக்கு ஸ்வெட்டிங் மூலியமாகவும் தான் நம்மளுக்கு அதை வெளியேறும். நம்ம அதனால் கிட்னியை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லா ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம பிபி லெவல் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயபெட்டிக்ஸு அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடணும். அப்புறம் கரெக்டான தூக்கம் இருக்கணும். அப்புறம் நம்ம இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதில் நிறைய சோடியம் அப்புறம் ஃபாஸ்பரஸ் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அது என்னென்னா பிபியை ஜாஸ்தி பண்ணி விட்ரும். அது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எவ்ரிடே ஒரு 20 to 30 minutes நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்னியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டராவது தண்ணியை குடிக்கணும். நம்ம எப்போவுமே ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கணும். நம்ம உடம்புல நம்மளுக்கு நிறைய தண்ணி தான் தேவைப்படும். தண்ணியை இருக்கணும். உடல் பருமனாக இருந்தாலும் நம்மளுக்கு பிபி ஜாஸ்தியாகும். ஏன்னா பம்பிங் கம்மியாகும் போது அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஹார்ட் பம்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட் எடுத்துக்கணும். அதை ஹோல் டேலேயே அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே சோடியம் உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம். அதனால் நம்ம சப்போஸ் பிபி இருக்கிறவங்க மெடிசன் எடுத்துக்கணும். ஏதாவது தெரியல அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாட்டையும் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் டாக்டர் சொல்கிறத. சுகர் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது ஃபங்க்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறனால அப்போ ஓவர பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா அது கிட்னி உங்களுக்கு செயல் இழக்கிறதுக்கு தொடங்கிடும். நம்மளுக்கு 2 கிட்னிஸ் இருக்குது. அதில் 2த்துல 1 இல்லைன்னா இன்னொன்று வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். இதை ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸை இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான லைஃப்ஸை நம்ம லீட் பண்ணலாம். இப்போ நம்ம இது சப்போ கிட்னி ஃபெயிலியர்லாம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு இப்போ அதை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க, 2-3 தடவை வாங்கலாம். இது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நம்மளை நம்ம ஆர்கன்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கிட்னி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. அதனால் எல்லோரும் ஹெல்த்தியாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.